ம். மணி 11:30 ஆச்சு. தூங்க போனேன். எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கமே வரல. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சீக்கிரமா போயிரும்ல. அதான். தூங்கிட்டா சீக்கிரமா போயிரும்ல. தூங்காம இருந்தா பொறுமையா வரும்ல. அதான் நான் தூங்காம உட்காந்துருக்கேன். பொறுமையா வராது. காலையில 11 மணி வரைக்கும் தூங்க. அப்ப சீக்கிரம் போயிரு. இருந்தாலும் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருக்கலாம். நாளைக்கு இந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. 10 மணிக்கு தூங்கினாதுன்னு அப்புறம் அடுத்த நாள் சீக்கிரம் கேட்க முடியும். என்னைக்குமே 10 மணிக்கு தூங்கிருக்க நீ. ட்ரை பண்ணுவோம் நாளையில இருந்து. இப்படியே சொல்லிட்டே இருக்கானு. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொறுமையா போற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அது எப்படி பொறுமையா போகும்? அது எப்பயும் போல பொறுமையா தான் போயிட்டு இருக்கு. உனக்கு தான் வேகமா போற மாதிரி தெரியுது. நம்ம போ. நீ இந்த மாதிரி கூடவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பணக்காரனா உங்க அப்பா இல்ல எங்க அப்பா பணக்காரனா? கூடவே சும்மாவே சொல்றீங்க. ஆனா இத சொல்லிடு இப்போ. ஆனா அதானே உண்மை. எனக்கு நீ கூடவே இருக்கணும் போ. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூடவே இருக்கலாமா? 6 நாள் கம்பெனிக்கு உனக்கு ஒரு நாள். ஓ, 6 நாள் கம்பெனிங்க. என்ன பண்றது? சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு ஓடித்தானே ஆகணும். வேற வழி என்ன? வேற வழி என்ன சொல்லு? வேற வழியே இல்ல. சம்பாதிக்கணும் தான். நான் கொஞ்சம் கூடயும் இருக்கணும்ல. அதனால ஒரு நாள் இருக்கிறோம். ஒரு நாள் இருந்தாலே போதும். ஃபாரின் போயிருக்கலாம். ஃபாரின் போய் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையே வேணாம். கஞ்சோ குழோ ஒன்னா இருந்து கஞ்சோ குழியோ குடிச்சிட்டு நிம்மதியா இப்ப இருந்துடலாம். ஃபாரின் வேணாம், கீரின் வேணாம். ஃபாரின் போயிட்டு 5 வருஷத்துல வந்தா எப்பயுமே கூட இருக்கலாம். ஒண்ணு வேணாம். ஃபாரின் வேணாம், ஒண்ணு வேணாம். உள்நாட்டுல இருந்து பொழைக்கிற வழியை பாருங்க. வெளிநாட்டுக்கு போய் கழுத்த போறீங்க. மூஞ்சி பேரு. வெளிநாட்டுல சம்பளம் எச்சா தராங்க. வெளிநாட்டுல சம்பளம் எச்சா தராங்க. அங்க போய் அடிமை மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம வீட்லயே நிம்மதியா கஞ்சியோ குழியோ குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்துடலாம். சரியா? ஒரு பெரிய லைஃப் வருதுன்னு அடிமையா இருந்தா தான் கிடைக்கும். அப்படி ஒரு லைஃபே வேண்டாம். சரியா? நம்ம இப்படியே இருந்து நல்லா இருந்தாலே போதும். வரலுக்கேற்ற வீக்கத்தோட சந்தோஷமா இருந்தா போதும். ஒன்றும் பெரிய லைஃபும் வேணாம், நமக்கு ஒன்றும் வசதியும் வேணாம். நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம், 3 நேரம் சோறு, இது போதும். சரியா? சோறு தின்னுட்டு படுத்துக்கிட்டே கிடந்துடலாம். அப்படி நீ சொல்ற கணக்கு அப்படியே இருக்கு. அப்படி இல்லை. ஆடம்பரமா இருக்கணும்னா ஃபாரின் போகணும். ஆடம்பரமெல்லாம் வேணாம். பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தாலே போதும். சரியா? இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருந்தா போதும். செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவு கொண்டு வந்தா வாழ முடியாது. வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்கணும். 10 ரூபாய் சம்பளம் அப்படின்னா 8 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தணும். 2 ரூபாவை சேர்த்து வைக்கணும். இல்ல, நான் 1000 ரூபாய் செலவு பண்ணுவேன், அதுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்க ஓடணும்னா முடியாது. சரியா? ஆடம்பரமே வேண்டாம். சிக்கனமா எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருந்தாலே போதும். விலைவாசி அந்த அளவுக்கு மாறிடுச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி குடும்பம் நடத்த வேண்டியதுதான். அவ்வளவுதான். விலைவாசி ஏறிட்டே தான் போகும். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி சிம்பிளா கடன் இல்லாம நிம்மதியா இருக்கணும்ன்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். சரி, அப்புறம் பார்ப்போம். நாங்களும் தூங்க போறோம். பாய்.